அச்சோ, வீட்ல திரும்பவும் ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எங்க பார்த்தாலும் புகையா இருக்கு. ஐயோ. அம்மணி, என்ன பண்ற நீ? மேடம்க்கு இதெல்லாம் பிடிக்காது. தெரிஞ்சா ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க. யார் இப்படி புகை போட்டுருக்கிறது? வேற யாரு? அதான் இந்த வீட்ல ஒரு ஆர்வக்கோளாறு இருக்காளே, இது அவளோட வேலையா தான் இருக்கும். மா, புகை மூச்சு முட்டுதுமா. ஏய், நில்லடி. எங்க போற? ஐயா ரூமுக்கு சாம்பிராணி போட போறேன். உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இப்பதான் ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. நீ மறுபடியும் நெருப்படுத்திட்டு உள்ள போற? நானும் அதத்தான் சொல்றேன், ஆனா இவ கேட்க மாட்டேங்கிறா. சாம்பிராணி போக போடுறது நல்லது. மனசுல பெரிய பிரில்லியன்ட் நினைப்பா. அம்மா சொல்லிட்டே இருக்காங்க, அப்படி எதிர்த்து பேசுற? இதை எடுத்துட்டு போய் தண்ணியில கொட்டு. நான் தப்பா எதுவும் செய்யலையே. சாம்பிராணி போக போட்டா சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீ செஞ்ச தப்ப நியாயப்படுத்திக்கிட்டு இருக்கியா? அத்தை, எதுக்கு இப்ப வாணியை கை நீட்டி அடிச்சீங்க? நெருப்பு எடுத்துக்கிட்டு உள்ள போற மாப்ள. ஃபயர் ஆனா யார் பொறுப்பாகிறது? அவ செஞ்சது தப்புனா வான் பண்ணுங்க. வேலையை விட்டு டிஸ்மிஸ் பண்ணுங்க. கை நீட்டி அடிக்கிறதுலாம் தப்பாத்த. இவெல்லாம் சொல்லி புரிஞ்சுக்கிற ஆள் இல்ல சஞ்சய். இப்படி அடிச்சாதான் புரிஞ்சுக்குவா. அடிச்சதே தப்புன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ உங்க அம்மாக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. நான் பண்ணது தப்பாவே இருக்கட்டும் மாப்ள, ஆனா இவ பண்ணது எவ்வளவு பெரிய தப்பு. இவளால உங்க அப்பாவுக்கு ஏதாவது ஆயிருந்தா? சஞ்சய் சொல்றதுதான் சரி. இதுக்கு மேல இந்த வீட்ல இவளை வேலைக்கு வச்சிருக்க கூடாது. இவளால பிரச்சனை இருக்குன்னா வேலையை விட்டு அனுப்புறதா நல்லது. சஞ்சய், என்னடா நீ சுமார் விஜய். இந்த அளவுக்கு கேர்லெஸ்ஸான நர்ஸை வேலைக்கு வச்சுக்கிறதுனா என்னைக்கா இருந்தாலும் டேஞ்சர் தான். கேட்டுச்சா? நீ வேலை பார்த்தது போதும், கிளம்பு. நாங்க வேற நர்ஸ வேலைக்கு வச்சுக்கிறோம். வாணி அம்மா தான் அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. அவங்கள கேட்காம நீங்க டிசைட் பண்ணது சரியா? வேதா அவளை வேலைக்கு சேர்க்கும் போது என்ன சொன்னான்? அவரோட உயிருக்கு ஆபத்தான விஷயத்த செஞ்சா வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு சொன்னான்ல. இவ அப்படி ஒரு வேலை தானே செஞ்சிருக்கா. வேதா கிட்ட நான் பேசிக்கிறேன், நீ வெளியே போ. என்ன பாத்துட்டே இருக்க? கிளம்பு. இத பாரு, மேடம் வந்தா கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளிடுவாங்க. அதுக்கு முன்னாடி நீயே போறதா உனக்கு நல்லது, சொல்லிட்டேன். ஏய், இன்னும் எதுக்கு இங்க நின்னுட்டு இருக்க? அதான் எல்லாரும் சொல்றாங்கல்ல, கிளம்பு. கிளம்புமா. எப்படியாவது வித்யா இந்த வீட்டை விட்டு போனாதான் எனக்கு நிம்மதி. வாணி நில்லு.
ஏன் அழற வாணி? என்ன பிரச்சனை? மேடம், இவ அழறதுக்கெல்லாம் நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. கொஞ்சம் விட்டிருந்தா நம்ம எல்லாரையும் அழ வச்சிருப்பா. இந்த மாதிரி கிராமத்து பொண்ணெல்லாம் வேலைக்கு வைக்காதுன்னு சொன்னா கேக்குறியா? நான் மட்டும் கரெக்டான டைமுக்கு இங்க வரலைன்னா இந்நேரம் இந்த இடமே தீ பிடிச்சி எரிஞ்சிருக்கும். என்ன சொல்ற திலகா? என்னாச்சு? மேடம், சாம்பிராணி போடுறதுக்கு நெருப்பு எடுத்து சாரோட ரூமுக்கு போறாங்க மேடம். சின்னதா ஒரு தீப்பொறி பறந்திருந்தாலும் அவ்வளவுதான். வாணி, நீ ஏன் அப்படி பண்ண? மேடம், அவ மேல தப்பு இல்ல. அவ கிராமத்துல வளர்ந்தவ. வழக்கமா வீட்டுல சாம்பிராணி போடுற நினைப்புல இப்படி பண்ணிட்டா. அதுல இருந்து தீ பறந்து ஃபயர் ஆனா என்ன ஆகும்னு யோசிக்க தெரியல. அவ நாலேஜ் அவ்வளவுதான். இதுக்கு மேல இப்ப நம்ம வீட்டுல இருக்கிறது நமக்கு நல்லது இல்ல மேடம். மேடம், நீங்க ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்தீங்கல்ல, அதான் மேடம் தலகால் புரியாம குதிச்சுக்கிட்டு இருக்கா. இவ எத்தனை நாள் வேலை பார்த்தாலோ அந்த சம்பளத்தை கொடுத்து அனுப்பு வேதா. வேற நல்ல நர்ஸா நம்ம பாத்துக்கலாம். வாணி, நீ காரணம் இல்லாம எதுவும் பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும். சொல்லு, ஏன் இப்படி பண்ண? நெருப்பு எடுத்துக்கிட்டு ரூம்குள்ள போறவள்கிட்ட காரணம் கேட்டா அவ என்ன பதில் சொல்லுவா? சாம்பிராணி வாசம் உடம்புக்கு நல்லதுன்னு தான் சமாளிப்பா. திலகா, நீ சொல்லுமா. அவங்க சொல்றது சரிதாம்மா. இந்த வாசம் அவர் உடம்புக்கு நல்லதுதான். அதான் நான் எடுத்துட்டு போனேன். நான் தான் சொன்னேன்ல. என்ன பேசுற வாணி? அவர் கோமால இருந்தாலும் நாம அவர் கூட இருக்கிறது, அவர்கிட்ட அன்பா பேசுறதெல்லாம் அவரோட ஆள் மனசுக்கு தெரியுமா? அந்த மாதிரிதான் வாசனையும். நல்ல வாசனைய அவர் சுவாசிச்சா அது குணமாகிறதுக்கு உதவும். ஞாபகத்தை திரும்ப கொண்டு வரும். அதனால்தான் நான் சாம்பிராணி போக போட்டேன். இந்த கதையெல்லாம் யாராவது காதுல பூ வச்சிருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட இந்த கதைய சொல்லுமா. மாதவன், எங்க மேடம் கிட்டலாம் இது நடக்காது. இல்ல மேடம், அது அவரு படுக்கையில எரிஞ்சு நெருப்ப அணைச்சு அவரு உசுர காப்பாத்தினவதான் நான். அவரு உசுருக்கு ஆபத்தான வேலைய நான் செய்வேனாமா? நான் கவனமாதான் போனேன். ஆனா இவங்கதான் பண்றதெல்லாம் பண்ணிட்டு சமாளிக்காத. இவ பேச்செல்லாம் நீ நம்பாத வேதா. அவ சொல்றது உண்மைதான் திலகா. நீங்க தான் அவளை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. டாக்டர் இத பத்தி என்கிட்ட நிறையவே சொல்லிருக்காரு. மேடம், அப்படி இருந்தாலும் ரூம் ஸ்ப்ரே அடிச்சிருக்கலாம்ல. அதுவும் வாசனை தானே. அதுக்கு எதுக்கு நெருப்பு எடுத்துட்டு போகணும்? அதெல்லாம் கெமிக்கல்ஸ், உடம்புக்கு நல்லதில்ல. இது இயற்கையான வாசனை. அத நான் எடுத்துட்டு போனேன். அவ எல்லாமே தெரிஞ்சுதான் பண்ணிருக்கா. அத புரிஞ்சுக்காம நீங்க அவசரப்பட்டு அடிச்சிட்டீங்க. அடிச்சாங்களா? யாரு? யாருன்னு கேட்டேன். நான் தான் வேதா. பதட்டத்துல. திலகா, நீ இந்த வீட்டு சம்மந்தியா இருக்கலாம், என் ஃப்ரெண்டா இருக்கலாம். ஆனா உனக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. என்ன ஏதுன்னு சரியா விசாரிக்காம நீ எப்படி கை ஓங்குன? அவகிட்ட நீ சாரி கேளு. என்ன வேதா, நான் எப்படி இவகிட்ட? ஓ ஸ்டேட்டஸ் இடிக்குதா? நீ அடிக்கும் போது அவளுக்கு எப்படி இருந்திருக்கும்? என்ன வேலை செஞ்சாலும்
எல்லாருக்கும் சுயமரியாதைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த இடத்தை நாம டச் பண்ண கூடாது திலகா. நீ பண்ணது பெரிய தப்பு. சாரி கேளு. அதெல்லாம் வேண்டாமா, விடுங்க. இல்ல, இவ சாரி கேட்கணும். கேளு திலகா. வாணி, சாரி. அவர் எனக்கு அப்பா மாதிரி. என்னால அவர் உசுருக்கு எந்த ஆபத்தும் வராது. நான் எது செஞ்சாலும் அவரோட நல்லதுக்காக தான் இருக்கும். இதுக்கு மேல யாராவது இவகிட்ட இப்படி நடந்துக்கிட்டா அவங்க யாரா இருந்தாலும் நான் மன்னிக்க மாட்டேன். நீ தப்பா எடுத்துக்காத வாணி. பரவாயில்லம்மா. வாணி, நீ இந்த வீட்ல ஒரு நர்ஸா தானே வேலை பார்க்கற? ஆமா. நாங்க மேடமோட பசங்க. நாங்களே அவங்கள மேடம்னு மரியாதை தானே கூப்பிடுறோம். நீ எப்படி அவங்கள அம்மான்னு உரிமையா கூப்பிடுற? பெத்த அம்மாவை மேடம்னு கூப்பிடுறதுல மரியாதை இல்லைங்க. உண்மையை சொல்லணும்டா, நீங்கெல்லாம் மரியாதைங்கிற பேர்ல அவங்கள அவமானப்படுத்துறீங்க. இது பல வருஷமா இந்த ஃபேமிலில இருக்கிற பழக்கம். நேத்து வேலைக்கு வந்தவனி மேடம் உனக்கு கொஞ்சம் இடம் கொடுத்துட்டாங்கன்னு அந்த பழக்கமே தப்புன்னு சொல்றியா? பல வருஷம் பழகுறதுனால தப்பு என்னைக்குமே சரியாயிடாது. இந்த வீட்ல வேலை செய்யறவங்களும் இவங்கள மேடம்ட்டு தான் கூப்பிடுறாங்க. பசங்க மருமகண்டு நீங்க எல்லாரும் மேடம்ட்டு கூப்பிடுறீங்க. அப்போ அவங்களுக்கும் உங்களுக்கும் என்னங்க வித்தியாசம்? இது வீடா இல்ல இது ஒரு ஆபீஸா? வாணி, யூ கிராசிங் யுவர் லிமிட். யாரை எப்படி கூப்பிடணும்னு எங்களுக்கு தெரியும். நீ எங்களுக்கு கிளாஸ் எடுக்காத. சஞ்சய். இல்ல மேடம், அவ வாணி தப்பா சொல்லல சஞ்சய். இது வீடு தானே, ஆபீஸ் இல்லையே. என்னோட ஸ்கூல்ல நீங்களும் என்னோட ஸ்டூடெண்டா படிச்சதுனால அங்க படிச்ச பசங்க கூட சேர்ந்து நீங்களும் என்ன மேடம்னு கூப்பிட்டீங்க. ஒரு டீச்சரா எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் ஈக்குவலா பார்க்கணுங்கிறதுக்காக நானும் அதை அலோ பண்ணேன். ஆனா நீங்க அத வீட்லயும் கண்டினியூ பண்ணீங்க. நான் அதை மாத்த ட்ரை பண்ணேன். உங்களால மாத்திக்க முடியல. நானும் கண்டுக்காம விட்டுட்டேன். உங்க அப்பா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆன விஷயத்த நீங்க எல்லாரும் என்கிட்ட மறைச்சப்பதான் நான் பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன நீங்கெல்லாம் அம்மாங்கிற ஒரு உறவை தாண்டி ஒரு சேர்மனா தான் பாக்குறீங்க. அதுக்கு காரணம் மேடம்ங்கிற அந்த வார்த்தை. இனிமே இந்த வீட்ல அந்த வார்த்தை இருக்க கூடாது. இன்னையில இருந்து என் பசங்க நீங்க 3 பேரும் என்ன அம்மான்னு தான் கூப்பிடணும். இது என் ஆர்டர். என்ன விஜய்? சரிங்க மேடம். சரிம்மா சரிம்மா. சஞ்சய். சரிங்கம்மா. எனக்கும் அம்மானு கூப்பிடணும் தான் ஆசை. நீங்க கோவப்படுவீங்கன்னு பயந்துதான் நான் சொல்லாம இருந்தேன். ரொம்ப தேங்க்ஸ்மா. தேங்க்ஸ் வாணிக்கு சொல்லு. அவ இந்த தப்ப சுட்டி காட்டலனா இந்த வீட்ல இதெல்லாம் கண்டினியூ ஆகிக்கிட்டே தான் இருக்கும். தேங்க்ஸ் வாணி. மேடம், அப்ப நான்
உனக்கு நான் என்ன வேணும்? மாமியார் மேடம். மாமியாரா மேடமா? மாமியார். மாமியாரை எப்படி கூப்பிடுவ? மாமியார் அத்தை. அப்படியே கூப்பிடு. ஓகே அத்தை. ஓகே அத்தை. வந்ததுல இருந்து அத்தனை பொந்திய சிக்ஸர் அடிக்கிறாளே, இவகிட்ட நாம கொஞ்சம் அடங்கித்தான் போகணும், இல்லைன்னா நம்ம வேலைக்கு சிக்கலாயிடும். வாணி, நீ உள்ள போ. சரிங்கம்மா. என்னோட கஷ்டத்தை உன்னை தவிர வேற யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியலம்மா. ஒரு வீட்டுக்கு வாழ போறவளுக்கு குடும்பமே எதிர்த்து நின்னாலும் புருஷன் தயவு இருந்தா போதும், எப்படிப்பட்ட கஷ்டத்தையும் சமாளிச்சு வந்துருவா. ஆனா இங்க என் புருஷனே எனக்கு எதிரா இருக்காம்மா. அவனே என்ன இந்த வீட்டை விட்டு அனுப்ப பாக்குறான். எல்லாரையும் சமாளிச்சு நான் எப்படிதான் இந்த வீட்டுல வாழ போறேன்னே தெரியல. வாணி, என்ன வாணி, இன்னும் நடந்ததை நீ மறக்கலையா? அப்படிலாம் இல்லம்மா. ரொம்ப தேங்க்ஸ் வாணி. என்னால மாத்த முடியாத ஒரு பெரிய விஷயத்த நீ மாத்திருக்க. என் வீட்ல ஒரு விஷயம் தப்பா இருந்தா அதை மாத்துறது என் கடமை தானம்மா. ஆமா வாணி, இது உன் வீடுதான். உன்னை இந்த குடும்பத்துல ஒருத்தியா தான் நான் பாக்குறேன். இது மட்டும் இல்ல, இங்க எந்த விஷயம் உனக்கு தப்பா தோணுனாலும் அதை நீ என்கிட்ட சொல்லலாம். சரிங்கம்மா. நீ இந்த ரூம்லயா தங்கியிருக்க? ஆமாமா. மாதவன். மேடம் 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 வந்துட்டேன் மேடம். எஸ் மேடம். வாணியை இந்த ரூம்ல தங்க வச்சிருக்கீங்க? அது இங்க ஒர்க் பண்ற ஸ்டாஃப் எல்லாருக்கும் இது சரியான ரூம் தானே மேடம்? வாணி ஸ்டாஃப் மட்டும் இல்ல, அவளும் இந்த வீட்ல ஒரு பொண்ணுதான். அவளை கெஸ்ட் ரூம்ல தங்க வைங்க. ஓகே மேடம். இந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிற எல்லா வசதியும் இவளுக்கும் கிடைக்கணும். சரிங்க மேடம். சரி, பரவாயில்லம்மா, நான் இங்கே இருந்துக்கிறேன். இந்த ரூமே எனக்கு நல்லதா இருக்கு. அம்மான்னு சொல்லிட்டல, அம்மா சொன்னா நீ கேட்க மாட்டியா? சரிங்கம்மா. உனக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காத வாணி, நான் இருக்கேன். நீ தைரியமா இரு. சரிங்கம்மா. இவ எடுக்கிற நல்ல பேரெல்லாம் ஏதாவது பண்ணி அழிக்கலைன்னா அப்புறம் உனக்கு இந்த வீட்டுல ஃபியூச்சரே இல்லாம போயிரும் மேக்னா. ஆமா மேக்னா. ஆமா, நான் வரும்போது கையில ஏதோ ஒரு போட்டோ வச்சிருந்தியே, அது யார் போட்டோ? அது என் அம்மா போட்டோமா. ஓ, சரி, எங்க எடு பாப்போம். காட்டு வாணி, ஏன் தயங்குற? நான் உங்க அம்மாவை பார்க்க கூடாதா?
அப்படியெல்லாம் இல்லம்மா. அப்ப காட்டு.